56 எழுத்துக்கள் கொண்டது மலையாளம், 52 எழுத்துக்கள் கொண்டது தெலுங்கு, 50 எழுத்துக்கள் கொண்டது கன்னடம், 26 எழுத்துக்கள் கொண்டது ஆங்கிலம். ஆனால் 247 எழுத்துக்கள் கொண்டது தான் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி என்று சொன்னால், அப்பேற்பட்ட சிறப்பான தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி யார் உண்மையான தமிழ் பற்றுள்ளவர்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். உண்மையான தமிழ் பற்றுள்ளவர்கள் கடங்க நேரில் கைகளை உயர்த்தவும். 1 2 3. ஆஹா, எங்கள் அப்பா பாரு குழந்தையா மாறி கையை தூக்குறார். அருமை. 4 5 இத்தனை பேர். ஆனால் நான் இப்போ சொல்லட்டுமா, யார் உண்மையான தமிழ் பற்றுள்ளவங்க தெரியுமா? யாரெல்லாம் இங்கிலீஷ் பேப்பரில் ஃபெயில் ஆவாங்களோ அவங்க தான் உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க. அப்படின்னா ஐயாவும் எங்கள் அப்பாவும் கைத்தறல் கொடுக்குறாங்க. என்ன அர்த்தம்? இங்கிலீஷே இல்லைன்னு அர்த்தம். அழகாக ஒரு கிராமத்தில் ஒரு அருமையான ஒரு பட்டிமன்றம் நடத்துறதுக்கு உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நிறைய சிட்டிலலாம் வேக வேகமான ஒரு வாழ்க்கை, அவசர அவசரமாக சாப்பிட்டு அவசர அவசரமாக வேலைக்கு போய் அவசர அவசரமாக தூங்கி மனுஷன் முதல்ல மனுஷனாக இருக்கிறானா நகரத்தில். நல்லா பாருங்கள், நகரம் அப்படிங்கிறது அது நரகம்னே சொல்லலாம். காலையில் கோழி மாரி எந்திரிச்சு குரங்கு மாதிரி லபக்கு லபக்கு லபக்குன்னு தின்னுட்டு பந்தய குதிரை மாரி வேகமாக ஆஃபீஸ்க்கு ஓடி அங்கே போய் கரடி மாதிரி கத்தி வீட்டில் வந்து நாய் மாதிரி குறைச்சி நைட்டு சாப்பாட்டை முதல்ல மாதிரி முழுங்கிட்டு ஓக்குன்னு எரும மாடு மாதிரி படுத்து தூங்குறவன். அப்படின்னா அந்த அக்கா அந்த பாயிண்ட்டுக்கு சிரிக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு தட் அனிமலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ யோசிச்சு பாருங்கள், மனித வாழ்க்கை இப்படி வேகமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம கடங்கநேரியில் ஒரு அருமையானது ஒரு பட்டிமன்றம். ஆலங்குளம் வட்டம் கடங்கநேரி அருள்மிகு கைக்கொண்ட ஐயனார் கோவில் ஆடி பெரும் திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் பொறுப்போடும் புனிதத்தோடும் பக்தியோடும் பாங்கோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அஞ்சாலி வம்சத்தினருக்கு ஒரு பெரிய மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சிறப்பாக ஆண் தங்கங்களும் பெண் சிங்கங்களும் சின்னஞ்சிறிய குழந்தைகளும் நம்ம கைக்கொண்ட ஐயனாரோட வரலாறு என்ன, நம்மளுடைய கோவில் தல வரலாறு என்ன, அஞ்சாலி வம்சத்தினர்னா என்ன அப்படின்ட்டு அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அப்படிதானங்க ஐயா? குழந்தைகள்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. குட்டீஸ் குழந்தைங்கள்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. உண்மையிலேயே கைக்கொண்ட ஐயனார் அப்படின்னா ஏன் பேர் அப்படின்ட்டு சொன்னா, பக்தர்களின் குறைகளை தானே ஏற்று தன்னுடைய கைகளால் பிடித்து தாங்கிக் கொள்வதால் தான் கைக்கொண்ட ஐயனார் அப்படின்ட்டு பெருமை அடைகிறார் அப்படின்ட்டு சொன்னா, உங்க சாமியை பற்றி சொல்லும்போது அத்தனை பேரும் உணர்ந்து கைத்தல் கொடுக்குறீங்கன்னா அந்த ஐயனாரோட அருள் இங்கு நிறைந்து இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய உங்களுடைய ஒவ்வொரு கைத்தட்டலும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதே போல் அஞ்சாலி வம்சத்தினர் அப்படின்னா குட்டீஸ்லாம் நல்லா கேட்டுக்கணும். அரியபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு 5 அண்ணன் தம்பிகள் இருக்காங்க. 5 அண்ணன் தம்பிகளுக்கும் ஒரே ஒரு பாசமான அன்பு தங்கச்சி. நமக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம சின்ன தம்பி குஷ்புவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பாசமான அன்பு தங்கை. அந்த அரியபுரத்தில் பயங்கர வறட்சி ஏற்படும் பொழுது அந்த ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு புலம்பெயர்ந்தாங்க. அப்படி புலம்பெயர்ந்து வர்ற வழி தான் கடங்கநேரி அப்படிங்கிற இந்த ஊர். இந்த கடங்கநேரியில் வரும் பொழுது சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த ஒரே ஒரு தங்கச்சிக்கு அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு அந்த தங்கை மரணம் அடைகிறாள். ஆனால் அந்த தங்கை இறந்தாலும் அந்த 5 அண்ணன் தம்பிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பஞ்ச பாண்டவர்களைப் போல ஒற்றுமையாக இருந்த 5 அண்ணன் தம்பிகளுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தாங்க. அந்த தங்கையின் இறப்பை தாங்க முடியாம ஒரு நடுக்கல் நட்டு தெய்வமாக வழிபடுகிறார்கள் என்று சொன்னால் அன்னை கன்னியம்பையோட போட்டோ அங்க இருக்கு. எவ்வளோ பெருமையான ஒரு விஷயம். எனக்கு அந்த வரலாறை படிக்கும் பொழுதே புல்லரிச்சிச்சிங்கய்யா. ஆகா, இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வரலாறு மிக்க ஒரு கோவிலில் நின்று பேசுறதுக்கே இன்னைக்கு எங்கள் பேச்சாளர்கள் மிக பெருமை அடைந்திருக்கிறோம் அப்படிதான் நான் நினைக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த அஞ்சாலி வம்சத்தினர் அந்த தங்கை இறந்ததுக்கு அப்புறம் கூட விடலை. 5 அண்ணன் தம்பியும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு கிணறு வெட்டுறாங்க இந்த கடங்கநேரியில். அந்த கிணறு வெட்டுறாங்க. ஒரு சிறப்பு என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் அந்த கிணறு வற்றாத நீரூற்றாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுதான் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதோட விடலைங்க, அந்த கிணறு பக்கத்திலேயே
நம்ம கடங்கநேரிக்கு வந்துட்டோம். ஆனால் நம்ம சொந்த ஊர் அரியபுரம். ஆனால் நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அரியபுரத்திலிருந்து ஒரு பிடி கைமண்ணை எடுத்து இதே கடங்கநேரியில் வைத்து கோவிலாக கட்டியது தான் கைக்கொண்ட ஐயனார் கோவில் என்று சொன்னார். அங்கே முன்னாடி நின்றுக்கிட்டு இன்னைக்கு அன்னபாரதி தலைமையில் அருமையானது ஒரு பட்டிமன்றம். எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லை? இதெல்லாம் காது கொடுத்து கேட்குறதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இன்றைக்கும் அஞ்சாலி வம்சத்தினர் அவர்கள் எந்த ஒரு குழந்தைக்கு பேர் வச்சாலும் திருமண வைபவம் என்று சொன்னாலும் இந்த கோவிலில் வந்து தான் வழிபடுகிறார்கள். அவர்களுடைய முதல் விளைச்சலை இந்த கோவில் சாமிக்குத்தான் படைக்கிறார்கள் என்று சொன்னாலும், கடல் தாண்டி போனாலும் கொலசாமி நிழல் தாண்டி போகக்கூடாதுன்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாய் அமைந்திருக்கக்கூடிய அஞ்சாலி வம்சத்தினருக்கு எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயனார் அப்படின்னாலே காக்கும் தெய்வம். அந்த ஐயனாரை வணங்கி ஒரு பாடலோடு, வெள்ளை குதிரையில் ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே, வெள்ளை குதிரையில் ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே, எல்லையில் கோவில் கொண்ட ஐயனாரே, எல்லையில் கோவில் கொண்ட ஐயனாரே, எல்லை உண்டோ உந்தனுக்கு ஐயனாரே, எல்லை உண்டோ உந்தனுக்கு ஐயனாரே, வெள்ளை குதிரையில் ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே. ஊருக்கு காவல் தெய்வம் ஐயனாரே, ஊருக்கு காவல் தெய்வம் ஐயனாரே, உன்னை விட்டால் தெய்வம் உண்டோ ஐயனாரே, உன்னை விட்டால் தெய்வம் உண்டோ ஐயனாரே, ஏராள வீரருடல் ஏழு கன்னிமார் சூழ, ஏராள வீரருடல் ஏழு கன்னிமார் சூழ, எங்கள் கருப்பசாமி துணை இருக்க, தாராள சிந்தை கொண்ட பாராளும் எங்கள் ஐயன் வாராரோ புது முகம் ஐயனாரே, வெள்ளை குதிரையில் ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே, வெள்ளை குதிரையில் ஐயனாரே வேகமாய் 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 வந்தருளும் ஐயனாரே என்று எல்லாம் வல்ல கை கொண்ட ஐயனார் காவல் தெய்வத்தை வணங்கி இன்னைக்கு அருமையானது ஒரு பட்டிமன்றம். நம்ம தல வரலாறையும் நம்ம ஐயனார் பாடலையும் புகழ்பெற்ற பாடலையும் பாடினதுக்கு அப்புறமே மக்கள் எல்லாம் செட் பண்ணி உட்காந்துட்டீங்க. அதுவும் எங்கள் செட் சாரி அக்கா பிங்க் கலர் செட் சாரி வேற லெவலாக இருக்குது. உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தல கொடுத்துக்கோங்க பார்க்கலாம். அடுத்த தடவை பட்டிமன்றத்தில் நம்ம இந்த செட் சாரி எடுக்கிறோம், கட்டுறோம். ரோஹிணிக்கு மட்டும் 2 சாரி, ஏன்னா 2ஐயும் ஒன்றா சேர்ந்து கட்டணும்ல. ஆமாம் தானே, எந்த உருவங்க தெரியணும்லாங்க. இன்னைக்கு அழகானது ஒரு பட்டிமன்ற தலைப்பு. ஆனால் எங்கள் ஊருக்கு வரணும், நிகழ்ச்சி நடத்தணும், மக்கள் சிரிக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த நல்ல உள்ளம் பெரியவர் மாடசாமி ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய மனமார்ந்த பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தாத்தான்னு ராமர் தம்பி நிறைய என்னுடைய ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசுனதெல்லாம் ராமர் தம்பி தான். இப்பிறவியில் 2 மாதரை என்னுடைய சிந்தனையாலும் தொடேன் அப்படின்னு சொன்னார் ராமபிரான். அப்படிப்பட்ட அழகான ஒரு பெயரை வைத்ததுக்காகவே ராமர் தம்பிக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் தம்பி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, ஐயா நான் எது ஃபோனில் கேட்டாலும் தாத்தாட்ட கேட்டுக்கலாம், தாத்தாட்ட கேட்டுக்கலாம், தாத்தாட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னாங்கன்னா, அந்த தாத்தாவே இன்னைக்கு நேரில் வந்து பார்த்துருக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. பெரிய பாராட்டுகள். ஒரு வீட்டில் ஒரு தாத்தா இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா ஒரு மருத்துவச்சி இருக்கிறான்னு அர்த்தம். ஒரு வீட்டில் ஒரு தாத்தா இருந்தாங்கன்னா ஒரு நூலகமே இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்ட்டு சொன்னால் அருமையான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு என்னன்னு யாருக்காவது தெரியுமாக்கா? யார் இப்போ தலைப்பு கரெக்டாக சொல்கிறீங்களோ ரோஹிணி வச்சிருக்க பூவை நான் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவே பிளாஸ்டிக் பூ தாங்க, தோச்சி 10 மாதம் ஆகுது. இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு என்னன்னா, பெண்களின் பார்வையில் ஆண்கள் ஹீரோவா ஜீரோ? என்ன ஒற்றுமையா ரைம்ஸ் மாரி ஜீரோவா? பார்த்தீங்களா? நான் உங்ககிட்ட முதல்ல தீர்ப்பை கேட்டுறதலான் இருக்கிறேன். உங்ககிட்ட நான் முதல்ல தீர்ப்பை கேட்குறேங்க. பெண்களின் பார்வையில் ஆண்கள் ஹீரோ தான் அப்படின்னு சொல்றவங்க ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம்.
ஹீரோ தான் நீங்கள் சொல்கிறீங்க. மனுஷன் அங்கே வந்து இப்போ ஒரு கொலவெறியில் பார்த்துட்டு இருக்காரு. நான் ஹீரோவாடி என்னைய பார்க்குறேன், எனக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுதியாடி முதல்ல, அப்புறம் ஹீரோவை பார்க்குறாண்டி. ரெண்டாவது ஆப்ஷனை நம்ம கேட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பெண்களின் பார்வையில் ஆண்கள் 0 தான் சொல்கிறவங்க ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். பரிதாபத்துக்குரியவர்கள் கைத்தல் கொடுக்குறாங்க. அந்த மனுஷன்லாம் சாப்பிட்டு எத்தனை மாதம் ஆச்சுன்னே தெரியல, அப்படி பரிதாபமாக உட்காந்துருக்கிறார். ஆனால் 2 பக்கமும் நீங்கள் ஒரு கைத்தட்டல் கொடுக்குறீங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இங்கே உள்ள குட்டீஸ்லாம் இருக்கிறீங்கல்ல, நீங்களாம் எத்தனை பாப்பா படிக்கிறீங்க? 6ஆப்பு படிக்கிறீங்களா? சூப்பர். 1ஆப்பா? 1ஆப்பு 6ஆப்பு. ஒரு பட்டிமன்றத்துக்கு குழந்தைகள் முதல்ல வரிசையாக உட்காந்துருக்காகவே பெரியவர்கள் ஒரு பெரிய கைத்தல் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன ஏதுன்னே தெரியாது. ஆனால் இந்த ஊரில் பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. ஐயா உண்மையிலேங்கய்யா, நானும் எத்தனையோ மேடைகளில் பேசிட்டு கடங்க நேரில் பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கால் கிடுக்கிட்டு நடுக்குது. ஏன் தெரியுமா? இந்த காரில் இறங்கி வந்தோம்ல, இறங்கி வரும்போது ஒரு சின்ன பையன் எனக்கு குடுக்குன்னு ஓடி வந்தான். பழைய ஜோக்கு தான் இருந்தால் புதுசு மாதிரியே கேளுங்க, மண்டைய குடுக்குன்னு ஓடி வந்தான். என்கிட்ட வந்து கேட்டான், அக்கா நீங்கள் தானே டிவியில் பேசுவீங்கன்னா. எனக்கு பயங்கர சந்தோஷம். பரவாயில்ல, கடங்கநேரியில் ஒரு சின்ன பையன் என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டானு கேட்டு நான் பயங்கரமாக துள்ளி குதிச்சுட்டு, டே நீ என்னை சன் டிவியில் பார்த்தியா, இல்லை ஆதித்யாவில் பார்த்தியா, இல்லை விஜய் டிவியில் பார்த்தியா, இல்லை ஜீ தமிழில் பார்த்தியான்னு கேட்டேன். சொன்னாம் ஒரு ஒத்த வார்த்தை, இல்லை நீ தானே டிஸ்கவரி சேனலில் கூச்சு போவீங்கன்ட்டாங்க. சிரிப்பை பார்த்தீங்களா அந்த அக்கா, கிழுக்குன்னு சிரிப்பை. இந்த விளக்கெல்லாம் அங்கே தேவையில்லை, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. குதிச்சு கங்காரு போகுமா. ஆனால் குழந்தைகள்கிட்ட பேசுறது எவ்வளோ கஷ்டம்யா. முட்டாளுக்கும் அடிமுட்டாளுக்கும் என்ன வித்தியாசம்னு வாத்தியார் கேட்குறார். இவன் என்ன எழுதியிருக்காங்க தெரியுமாக்கா? நாங்கள் தான் சார் முட்டாள். அப்போ அடிமுட்டாள் நீங்கள் எங்களை அடிக்கிறதுனால நீங்கள் அடிமுட்டாள் சார். இந்த அடிமுட்டாள் ஜோக்கு மாதிரியே போயிருச்சு. ஒருத்தரும் காது கொடுத்து கேட்கல. ஆனால் குழந்தைங்க நல்லா ரசிக்கிறீங்க. இந்த ஒரு பையன் உட்காந்துட்டு இருந்தான். அவனை எங்கடா? அந்த பிளாக் ஷர்ட் என்ன சொன்னோன்னு எஞ்சி போகிறடா, சொன்னோன்னு எஞ்சி போகிற. சரி, அந்த பிங்க் டிஷர்ட் பெரிய பிள்ளைன்னு என்னடா பண்ண போகிற? அவனை எஞ்சி போயிட்டான். மொத்தம் நான் யாரை கொஷின் கேட்டாலும் இருக்கிற கூட்டத்தில் நான் கிளப்பி விடுறேன். ஆனால் இந்த கொஷினை நான் சின்ன பிள்ளை தவிர யார்கிட்டையும் கேட்க முடியாது. யார்கிட்ட நீ சொல்லடா தங்கம். ஏடா சொல்லி வச்சு நீங்கள் செய்கிறீங்களா? பெண் குழந்தைகள்கிட்ட கேட்கலாமா? உன்கிட்ட கேட்குறேன்டா, பெரிய பிள்ளையாகி நீ என்னடா பண்ண போகிற? டாக்டர் ஆக போறியா, இன்ஜினியர் ஆக போறியா, வக்கீல் ஆக போறியா, விவசாயி ஆக போறீங்களா? நீங்கள் என்ன ஆக போகிறீங்க? வாட் இஸ் யுவர் ஏம்? இன்ஜினியர். உன்னுடைய பேர் என்னடா? இந்து மகாவா? வருங்கால இன்ஜினியர் ஆவேன் என்று சொன்ன இந்து மகாக்கு ஒரு பெரிய ஜோரான ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். இதே கொஸ்டினை அங்கே 3 பசங்கிட்ட கேட்டேன். தெரிச்சு ஊரை விட்டு ஓடினா பரவாயில்ல, கம்ப்ளீட்டாக சேர விட்டே ஓடிட்டான். அது வரிசையாக சொல்லி வச்சு ஓடுறீங்க. ஆனால் உண்மையிலே அருமையான குழந்தை இந்து மகா. முந்தானத்து இதே கொஸ்டினை பரமக்குடியில் பட்டிமன்றம்க்கா, இதே கேள்வியை அந்த மாதிரி ஒரு பையன்கிட்ட கேட்டேன். டேய் நீ பெரிய பிள்ளையா என்ன ஆக போகிற? டாக்டர் ஆக போறியா, இன்ஜினியர் ஆக போறியா, வக்கீல் ஆக போறியா, என்ன பண்ணுவேன்னு? அக்கா நான் கல்யாணம் பண்ணுவேங்கான்னா. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. டே உனக்கு கொஸ்டின் புரியலன்னு நினைக்கிறேன். பெரிய பிள்ளையாக நீ என்ன ஆக போகிற? நான் மாப்பிள்ளையாவேங்கா. இல்லைடா, பெரிய பிள்ளையாகி உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன செய்ய போகிற? எங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்ல மருமகளை கொண்டு வருவேங்கா. டே உங்கள் அம்மா அப்பா உன்ட்டு என்னடா எதிர்பார்ப்பாங்க? எங்கள் அம்மா அப்பா நல்ல பேரம்பத்திகளை எதிர்பார்ப்பாங்கக்கா. பயப்புல அங்கே தாங்க சுற்றி வங்க. ஆனால் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு மத்தியில் வருங்கால இன்ஜினியர் ஆவேன் என்று சொன்ன இந்து மகாக்கு ஒரு பெரிய மீண்டும் மறுமுறை கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். நாளைக்கே ஆயிடுவியாடா தங்கம், இன்ஜினியர் ஆயிடுவியா? நாளைக்கு ஆக முடியாதா? அதுவும் ஆயிரும் போல். அது சிரிக்கிறத பார்த்தா கனெக்ஷன் எங்கிட்டாவது கொடுத்து விட்டுரும். ஆனால் அழகான ஒரு ஊர், உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கிறது. நல்லா படித்தவன் நல்லா இருக்கானா, நல்லா படிக்காதவன் நல்லா இருக்கானா? ஐயா நீங்கள் சொல்லுங்க ஐயா. நல்லா படித்தவன் நல்லா இருக்கானா, படிக்காதவன் நல்லா இருக்கானா? 2 பேரும் நல்லா இருக்கு. இப்படி தான் ஐயாவை கூப்பிட்டு பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு சொல்ல வைக்கணும். அங்கிட்ட ஒரு ஓட்டு, இங்கிட்ட ஒரு ஓட்டு. இந்த படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? படித்தவன் கூட பாயிண்டாக தான் எழுதுறான், படிக்காதவன் பக்கமாக எழுதிட்டு இருக்கிறான். கரெக்டா? ஆனால் நான் சொல்கிறேன், வாத்தியார்கிட்ட குட்டு வாங்கின பசங்களை விட வாத்தியார் கையாலே கொட்டு வாங்கின பசங்களை தான் இன்றைக்கி வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு சொன்னால், இன்றைக்கெலாம் நம்ம குழந்தைங்களை கை நீட்டி அடிக்க முடியுமாங்க ஐயா? டீச்சர்ஸ் நிலமெல்லாம் ரொம்ப கஷ்டமான சூழலாக இருக்குது. ஆசிரியர் நிலைமை கையை விட்டு தூக்கி அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், நேராக ஜெயில் தான், கிளம்பு. ஆனால் உண்மையிலேயேங்க
ஆசிரியரின் முறையும் நாம் ஒவ்வொரு முறை அடி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துகிறது. நம்ம ஆசிரியர்கிட்ட அடி வாங்காதவன் பிற்காலத்தில் போலீஸ்கிட்ட அடி வாங்குவான் அப்படின்ட்டு சொன்னால், ஆசிரியர் அடித்தாங்கன்னா தயவு செய்து தட்டி போய் கேட்காதீங்க, அடிக்க விடுங்க. நம்ம அம்மா அப்பா அப்படி தானே வளர்த்தாங்க. கண்ணை மட்டும் உரிச்சு எடுத்துருங்க. இந்தா எங்கள் அப்பா உட்காந்துருக்காரு பாருங்க, என்ன அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா? குச்சி வச்சு அடி வெள்ளு 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 பார்க்கத்தான் மனுஷன் இப்போ கம்முன்னு உட்காந்துருக்காரு. அடி அவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க, விரட்டி விரட்டி அடிப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் அடி வாங்கியதுனால தான் இந்த காலத்தில் இப்படிப்பட்ட மேடையில் உங்கள் முன்னாடி பேசக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் கடவுள் நம்ம கொடுத்துக்கிறார். அப்போ அம்மா அப்பா கிட்டையும் டீச்சர்ஸ் கிட்டையும் நம்ம அடி வாங்கினா அதை ஏற்றுக்கணும். ஒரு காலத்தில் அந்த கால தலைமுறை ஐயாக்கள்லாம் தெரியும், அந்த கால தலைமுறைக்கும் இந்த கால தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம். பெரியவங்கெல்லாம் அந்த காலத்தில் காற்றுனா உங்களுக்கு என்னையா பாட்டு ஞாபகத்துக்கு வருது? காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த 3 பசங்க ஓடின மாதிரி இப்போ தாத்தா எழுந்துச்சு கிளம்ப போகிறாரு. ஏன்னா வந்து உட்காந்துலேருந்து 42 கொஸ்டின் ஐயா கிட்ட கேட்டிருக்கிறேன். வந்து உட்கார்ந்தது குத்தமா ஐயா அப்படின்னு. ஆனால் ஒரு பேத்தியை இவ்வளவு அழகாக பேச விட்டு ரசிக்கிற அந்த தாத்தாவுக்கு ஒரு பெரிய மனமார்ந்த பாராட்டுக்கு. இன்னைக்கெல்லாம் தாத்தா பாட்டிகள் எல்லாம், உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி வீட்டில் இருக்காங்களா? யார் வீட்டிலலாம் தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கிறாங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லா வீட்டிலையும் இருக்கிறாங்க. இதுதான் கிராமங்கிறது. இதே கேள்வியை நீங்கள் சிட்டியில் போய் கேட்டு பாருங்க, தாத்தா பாட்டி இருக்கீங்களா? அது சொல்லும், எங்கள் அம்மா அப்பாவே ஒன்றும் இல்லை, இதில் தாத்தா பாட்டி வேறு இருக்கணுமா? இன்னைக்கு ஒரு இளைஞன் கண்ணீரோடு கவிதை எழுதினான். இன்னைக்குள்ள குடும்பங்கள் எப்படி இருக்குது தெரியுமா? தாத்தா பாட்டி முதியோர் இல்லத்தில், தாத்தா பாட்டி முதியோர் இல்லத்தில், பேரன் பேத்தி பள்ளி விடுதியில், அம்மா அப்பா வெளியூரில், அனாதையானது வீடுன்ட்டு ஒரு இளைஞன் கண்ணீரோடு கவிதை எழுதான்னு சொன்னால் இன்னைக்கு வீடுகள் எல்லாம் அனாதையாக்கி கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் டிவி இருந்துச்சா? ஐயாட்ட கேளுங்க, டிவி இருந்துச்சா? கிடையாது. ஃப்ரிட்ஜ் இருந்துச்சா? வாஷிங் மிஷின் இருந்துச்சா? எஸ்குஷ்மி ரோகிணி, ஏசி இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. டிவி, வாஷிங் மிஷின், ஏசி, லைட் இருந்துச்சா? லைட் இருந்துச்சா? இல்லை, லைட் இல்லை. ஆனால் குடும்பங்கள் வெளிச்சமாக இருந்துச்சு. இன்னைக்கு விளக்குகள் இருந்தும் குடும்பங்கள் எல்லாம் வெளிச்சமே இல்லாமல் போயிருக்கு. ஆமாவா இல்லையா? ஒரு காலத்தில் காற்றுனா காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். பாடல் நல்லா இருக்கா? ஆனால் இந்த காலத்தில் இதே காற்றை தூக்கி இவன் என்ன பாட்டு போட்டிருக்கான் தெரியுமாக்கா? காத்து மேல இதுக்கு மட்டும் நீ வா. நான் இவ்வளோ நேரம் கொஸ்டின் கேட்டதுக்கு குடுக்கணும் ஓடி போயிட்டேன். காத்து மேலன்னு தான்க்கா பாடியிருக்கேன். அங்கே இருந்துக்கிட்டு காத்து கீழே, காத்து சைடில், காத்து ரைட்ல, வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது, சைட்ல பார்த்தா குப்பை மேடுமா, பச்சைக்கலப்பு பிரியாணி, அச்சுக்க கிட்ட அரியாணி, கச்சா மேங்கோ பைட்டு ஃபைட்டுமா. இவ்வளோ நேரம் தாத்தா பார்த்துட்டு இருந்தார். இது வரைக்கும் நல்லா பேசினால, திடீர்னு ஏதோ கரப்பாம்பூச்சி வாய்க்குள்ளே போன மாதிரி. ஆனால் அங்கே சுவிட்சு ஆஃப் ஆச்சு, இங்கே பூரா பிரைட் ஆயிடுச்சு. இப்போ தாண்டா நம்ம லைனுக்குள்ளேயே இந்த புள்ள வந்திருக்குது. ஆனால் சமீபத்தில் ஒரு 2 நாள் இந்த இன்ஸ்டாகிராம் ஆன் பண்ணாலே வரக்கூடிய பாட்டு என்ன தெரியுமா? யாராவது இந்த பாட்டுக்கு விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னா என் பேமெண்ட்டை நான் வாங்காமல் ரிட்டர்ன் போயிருந்தேன்க்கா. ஒரு பாட்டு உங்களுக்கெல்லாம், எனக்கு நடுவரே இல்லை, நடுத்தரில் நிற்கும் போது என்ன எங்களுக்கு என்ன பாட்டு போட்டிருக்காங்க தெரியுமா? 2 நாள் இன்ஸ்டாகிராமில் வலம் வரக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்கான பாட்டு. நாய்க்கு நாயின்னு பேரு வச்சது யாருடா, பேய்க்கு பேயின்னு பேரு வச்சது யாருடா, குரங்குக்கு குரங்குன்னு பேரு வச்சது யாருடா, கரடிக்கு கரடின்னு பேரு வச்சது யாருடா, கொஞ்சிக்கோ ஹா ஹா ஹா, கொஞ்சிக்கோ ஹா ஹா ஹா, கொஞ்சிக்கோ ஹா ஹா ஹா, கொஞ்சிக்கோ. இந்த பாட்டு யாருக்காவது விளக்கம் தெரியுமாக்கா? ஆனால் மனுஷன் எப்படி யோசிச்சிருக்கான் பார்த்தீங்களா? 2 நாளாக ஃபோனை ஆன் பண்ணாலே குடுகுடுன்னு நாய்க்கு நாயின்னு பேர் வச்சது யாருடா, மொத்தமாக சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டேங்க. நாளாக ஃபோனை ஆஃப் பண்ணி 24 மணி நேரமும் என் பொண்ணை அந்த ரீலை தான் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், கால மாற்றம் இன்றைக்கி எந்த அளவு மாற்றத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த காலத்தில் ஒரு பெண் சேலை உடுத்தி நடந்து வந்தாங்கன்னா அந்த காலத்தில் சினிமாவில் என்ன பாட்டு போட்டாங்க தெரியுமா?
சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா. அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. முத்தாக அரும்பெடுத்து முழு நீரை சரந்தெடுத்து வித்தார கள்ளிகளுத்தில் அச்சாரம் போட்டானா. அப்படின்னா அப்படி புரட்டானாங்க, புரோட்டா வந்து வாயில் வந்து நிற்கிது. இதுதான் ஹெவியாக சாப்பிடக்கூடாதுங்கிறது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பிள்ளை ஒரு ரூல்ஸ் போட்டிருக்குங்கய்யா. கல்யாணம் முடிக்கும் போது நான் போகிற வீட்டில் இழுத்தரைக்கு அம்மியும் இருக்கக்கூடாது, அந்த மாப்பிள்ளை பையனுக்கும் மம்மியும் இருக்கக்கூடாது. சூப்பராக இருக்கா, நல்லா இருக்கான் பார்த்தியா. சரி, இங்கே பெண்கள் ஆண்கள் நல்லா ரசிக்கிறதுனால ஆண்கள் தான் ஆண்கள் அணி ரொம்ப வீக்காக இருக்குது. 4 தாத்தா அனாதையாக உட்காந்துருக்கிறாரு. அந்த 4 தாத்தாவில் ஒரு தாத்தாவுக்கு பொக்க வாய், இன்னொரு தாத்தாவுக்கு காது கேட்குமான்னு தெரியல. ஆனாலும் இத்தனை பெண்களுக்கு மத்தியில் சவாலாக உட்காந்துருக்கக்கூடிய 4 தாத்தாக்களுக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுக்குறாங்க. சரி, ஆண்கள் சார்பா நான் கேட்குறேன், யார் அதிகமாக மேக்கப் போடுவா, பெண்களா ஆண்களா? ஆண்களா? ஏடா எதுவும் எந்த கோமா ஸ்டேஜில் எதுவும் இருந்தியா? நீலாம் குளிச்சே 4 நாள் ஆச்சு. யார் அதிகமாக மேக்கப் போடுவா? இபின் ராஜா. எப்படி ஊரில் சிக்கி உங்கள் நிலைமையை பார்த்தா எனக்கு பரிதாபமாக தான் இருக்குது. யார் அதிகமாக மேக்கப் போடுவா, ஆண்களா பெண்களா? 2 பேர் போடுற மேக்கப்புக்கு கூட வித்தியாசம் இருக்குது. ஒரு பையன் மேக்கப் போட்டு கிளம்புனானா அவன் கடத்தெருவுக்கு போகிறான்னு அர்த்தம். அதுவே ஒரு பொம்பளை பிள்ளை மேக்கப் போட்டு கிளம்புனானா எவனையோ நடுத்தெருவுக்கு அனுப்ப போகிறான்னு அர்த்தம். பேடுக்காரர் மட்டும் டொக்குன்னு கைத்தல் கொடுக்குறாருன்னா அவர் மட்டும் தான் நடுத்தெருவுக்கு வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே நீங்கள் மட்டும் தானே டொக்கு, வேறு வழி இல்லை, இன்னைக்கு கைத்தல் கொடுத்தாகணும். சரி, ரைட்டு, ஓகே. யார் மனசு பெருசு? பெண்கள் மனசு தான் பெருசுனா ஜோரா ஒரு கைத்தல் கொடுக்கக்கா. அப்பா, இவ்வளோ நேரம் அந்த கைத்தட்டை எங்கக்கா வச்சுருந்தீங்க? அந்த ஆண்கள் பின்னாடி உட்காந்துருக்கீங்களாப்பா? ஆண்கள் இருக்கீங்கல்ல? பரிதாபத்துக்குரிய ஆண்கள் இருக்கிறீங்க. ஆண்கள் மனசு தான் பெருசுனா ஒரு ஜோரா கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். ஆண்களா? உனக்குன்னா மீசையா முளைக்கல, நீ ஆண்களாடா? இருந்தாலும் ஆண் தானாங்க, டவுசர் போட்டிருக்கேன்லங்க அப்படிங்கிறான். ஆனால் யார் மனசு பெருசுனா ஒரு பெண்ணாக இருந்து கொண்டாலும் தைரியமாக உண்மையை சொல்லக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறேன். யார் மனசு பெருசுனா, அக்கா தயவுசெய்து கோச்சிக்கிடாதீங்க, பெண்கள் மனசை காட்டிலும் ஆண்களுடைய மனசு தாங்க சத்தியமாக பெருசுன்னு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமாக்கா? அந்த அக்கா பார்க்குது, உனக்கு நான் பொங்கல்லாம் கொடுத்தேன்லாடி, உனக்கு பொங்கல் இல்லை, உனக்கு தொங்கலாம் கொடுத்துருக்கணும். பொங்கல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை உட்கார வச்சுருக்கேன், நீ ஆண்கள் மனசு பெருசுன்னு பேசுகிற. நீங்கள் இங்கே பார்த்து சிரிக்கிறீங்கக்கா. ஆனால் தயவுசெய்து இங்கே நோட் பண்ணணும், பெண்கள் நம்ம மனசில் யாருக்கா வச்சுருப்போம்? அவங்கள தான் வச்சுருப்பீங்களா? என்ன ஒரு பாசம் அவங்கள வச்சுருப்பாங்க. இதுவே சென்னையில் போய் கேட்டு பாருங்க, அதுக்கு மேயும், அதுக்கு அங்கே கிடக்கும். பெண்கள் மனசில் யார் வச்சுருப்போம்? காதலன், அப்படி இல்லாட்டி கட்டின புருஷன், இல்லாட்டி அம்மா அப்பா. ஏன் ஆண்கள் மனசு பெருசுன்னு சொன்ன தெரியுமா? ஆண்கள் மனசில் யார் இருப்பா? எல்லாருமா இருப்பாங்க. காதலி இருப்பா, காதலியோட ஃப்ரெண்டு இருப்பா, மனைவி இருப்பா, மனைவியோட தங்கச்சி இருப்பா, எய்த்த வீட்டுக்காரி, பக்கத்து வீட்டுக்காரி, சைடு வீட்டுக்காரி, மேல் வீட்டுக்காரி, ஹன்சிகா, மோத்வானி, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், பறவை முனியம்மா, எல்லோரையும் வைத்திருக்கக்கூடிய ஆண்களின் மனசு தான் பெருசுனா, இப்போ பெண்கள் நீங்கள் ஜோரா கைத்தல் கொடுக்கலாங்க அந்த பாயிண்ட்டுக்கு. ஆனால் இதுக்காக மட்டும் நான் ஆண்கள் மனசு பெருசுன்னு சொல்லலை. ஒரு பஸ்ஸு போகுது, ஒரு நிறை மாத கர்ப்பிணி பஸ்ஸில் ஏறுதாங்க, உடனே எழுந்து நின்று இடம் கொடுப்பது எந்த பெண்மகளும் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆண்கள் தாங்க உடனே எந்திரிச்சு நின்று இடம் கொடுப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், ஆண்கள் மனசு தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக? அப்படிப்பட்ட ஆண்கள் இன்னைக்கு பெண்களின் பார்வையில் ஹீரோவாக இருக்கிறார்களா, ஜீரோவாக இருக்கிறார்களா? அவ்வளோதான், ஒரு சின்ன விஷயம்தான். குழந்தைகள், பெரியோர்கள் அத்தனை பேரும் ரொம்ப அழகாக ரசிக்கிறீர்கள். வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த நிமிடம், இந்த நொடி அந்த ஐயனார் நமக்கு கொடுத்தது என்று வாழ்ந்து பாருங்கள். வாழ்க்கைங்கிறது என்றைக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும். பிறந்து விட்டோமே அப்படின்னு வாழாதீங்க, இனிமே பிறக்க போவதில்லையே என்று வாழ்ந்து பாருங்கள். வாழ்க்கை என்றென்றைக்குமே இனிக்கும். யோசிச்சு பாருங்க, மனுஷ வாழ்க்கை எவ்வளோ கடவுள் கொடுத்த வரம் தானே இல்லையா? எல்லா விஷயங்களையும் தாண்டி வாழ்க்கைங்கிறது அதிசயம், ஆச்சரியம், அருவருப்பு, சிரிப்பு, கண்ணீர், அழுகை, சோகம், ஆசை, சோம்பேறித்தனம்னு நவரசங்களும் கலந்து தான் வாழ்க்கை. நான் இந்த இடத்துல கேட்குறேன்க்கா, தொப்பை யாருக்கு விழுதா? ஆண்களுக்கு விழுதா, பெண்களுக்கு விழுதா? பெண்களா? ஆண்களுக்கு அப்போ தொப்பை உழலையாடா?
மெட்ராஸ் பீச்சில் போய் வாக்கிங் போகிறத பாரு, ஒருத்தர் புசு புசு புசுன்னு 10 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு. தொப்பை யாருக்கு விழுதுன்னா ஆண்களுக்கும் விழுது, பெண்களுக்கும் விழுது. ரைட்டு, அப்படி தானே? ஆனால் அந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு என்னக்கா பண்ணுவாங்க? வாக்கிங் போவாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணன் வாக்கிங் போகும்போது என்ன பண்ணார் தெரியுமா? வாக்கிங் போகிறாரு, பக்கத்தில் இருக்கிற கடையில் வடையை வாங்கி கப்புன்னு சாப்பிட்றாரு. வாக்கிங் போகிறாரு, பக்கத்தில், அப்பா நோட் பண்ணுங்க, கடையில் வடையை வாங்கி கப்புன்னு சாப்பிட்றாரு. நான் டென்ஷன் ஆகிட்டேன், சட்டையை பிடிச்சேன். அண்ணே, வாக்கிங் போகும்போது வடை சாப்பிடாதீங்க, உங்களுக்கு ஜென்மத்துக்கும் தொப்பை குறையாதுன்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை என்னை திரும்பி பார்த்து சொன்னாருக்கா, நான் வாக்கிங் போகிறதே வடை சாப்பிட்றதுக்காக தான்மா தங்கச்சின்ட்டார். இது தேவையில்லாத குப்பையை நாங்கள் தூக்கிட்டு வந்து அழகாக ரசிக்கிறீங்கல்ல. சரி, தொப்பையை விட்டு தள்ளுங்க. மொட்டைக்கும் சொட்டைக்கும் வித்தியாசம் இருக்கு. வழுக்கத்தலை யாருக்கு உழுது? பெண்களுக்கு உழுதா, ஆண்களுக்கு உழுதா? இவன் ஒருத்த ஸ்கிரிப்டை பூரா மாற்றி மாற்றி சொல்லிட்டு, நீ தமிழ் எக்ஸாம் போனால் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு போய் எழுதுவியாடா? இங்கிலீஷ் எக்ஸாம்னா மேக்ஸ் எழுதி வச்சுருப்பான் போல. வழுக்கத்தலை உழுந்துட்டேன்னு சொல்லிட்டு எந்த பெண்களும் வீட்டுக்காரு டைவர்ஸ்ன்னு சொல்லாதீங்க. வழுக்கத்தலை ஆண்களுக்கு விழுந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? சிவப்பு கலர் டிஷர்ட், ஐயா உங்களுக்காக இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். வழுக்கத்தலை அந்த மனுஷனுக்கு விழுந்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? அந்த ஐயனாருக்கே அந்த அவரை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல? மொட்டைக்கும் சொட்டைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. கடவுளுக்கு நாமளாக பார்த்து போட்டால் அது மொட்டை, கடவுளாக பார்த்து எடுத்துக்கிட்டால் அதாங்க சொட்டை. அந்த சொட்டெல்லாம் என்ன அர்த்தம்? ஐயனார் சாமிக்கே பிடிச்சவர் அப்படின்னா இன்னைக்கு கிராமவாசி பெருசா நகரவாசி பெருசான்னு கேட்டால் கிராமவாசியும் இல்லை, நகரவாசியும் இல்லை, விலைவாசி ஏற்றம் தான் பெருசுங்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோமே. ஒரு கவிஞன் அழகா எழுதுனா, அன்னாட நாட்டில் வெண்டக்காய் சுண்டக்காய் விலையேறி போகுது மார்க்கெட்டில், விலையேறி போகுது மார்க்கெட்டில், என்னாட்டம் ஏழைங்க அதை வாங்கி திங்கத்தான் துட்டில்ல சாமி என் பாக்கெட்டில், துட்டில்ல சாமி என் பாக்கெட்டில், வீட்டுக்கு வீடு எங்களைத்தான் மரம் ஒன்று வைக்க சொல்லுறாங்க, மரமேதான் எங்க வீடாச்சு சாமி ஏழைங்க மாய மெல்லுறாங்க, எல்லோரின் வாழ்வும் சீராக வேணும் தன்னாலதான், கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சொடலமாட சாமி, சொடலமாட சாமியும் நான் தான், பூசாரி நீதான் சூட ஏத்து காமி, கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சொடலமாட சாமி, சொடலமாட சாமியும் நான் தான், பூசாரி நீதான் சூட ஏத்து காமி அப்படின்னு ஒரு பாடல்ல நம்ம நாட்டோட விலைவாசி ஏற்றத்தை ரொம்ப அழகாக சொல்லி சுட்டி காமிச்சாங்க. ஒரு பக்தி பாட்டில் கூட அழகாக ரசிக்கிறீங்க. பேச்சாளர் பெருமைகளை அறிமுகப்படுத்தி முன்னுரையை நிறைவு செய்யலான் இருக்கிற நேரத்தின் அருமை கருது பெண்களின் பார்வையில் ஆண்கள் ஹீரோவா ஜீரோவா என்ற தலைப்பில் என்னங்க எங்களை மதிக்கிறா, எங்களை மதிக்கிறாளா? முதல்ல எப்போ பார்த்தாலும் எங்களை ஜீரோவாகத்தான் பார்க்கிறாள் என்று பேசுவதற்காக நகைச்சுவை சூறாவளி, நகைச்சுவை புயல், நகைச்சுவை இடிதாங்கினே சொல்லலாம் பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் சிவராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு பெரிய அட்டகாசமான ஜோரான கைத்தடல் கொடுத்து அவங்கள வரவேற்றலாம். அவங்களுக்கு சார்பாக வந்திருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னால், நான் முதல்லையே அறிமுகப்படுத்தின மாதிரி அந்த முதல்ல அந்த பக்தி பாட்டை ரொம்ப அழகாக பாடக்கூடிய அருமையான ஒரு குரல் வளத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய சன் டிவி கல்யாண மாலையில் சாலமோன் பாப்பையா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் போட பெரியவர்களுடைய மேடைகளில் பேசி புகழ் பெற்றிருக்கக்கூடிய, ரொம்ப தூரத்தில் இருந்து இன்னைக்கு அக்காவின் அன்பிற்காக அக்காவின் நூடுல்ஸ்க்காக வந்திருக்கக்கூடிய தேவக்கோட்டையை சேர்ந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு ஒரு பெரிய ஜோரான கைத்தல் கொடுத்து அவங்களை வரவேற்று வரலாம். இவங்களாம் பெண்களின் பார்வையில் ஆண்கள் என்னைக்குமே ஜீரோ தாங்க அப்படின்னு அவங்க பேசினா இல்லைங்க, நம்ம இந்த இடத்துல நம்ம நிரூபிச்சிடலாம். அக்கா, திருமணமான பெண்கள் மட்டும் கை தூங்க பார்க்கலாம். கல்யாணமான பெண்கள் என்ன அந்த பாட்டிக்கு இன்னுமா கல்யாணம் ஆகல? ஹலோ பச்சை சேலை பாட்டி, தாத்தா 3 முடிச்சு போட்டாரா இல்லையா? போட்டாரு. அப்போ கையை தூக்கணும்ல. ரைட்டு. பெண்கள் கிட்ட ஒரு கேள்வி, நச்சுன்னு நறுக்குன்னு கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா இந்த பேச்சாளர்களை நான் பேசவே விட மாட்டேன், உடனடியாக ஸ்ட்ரைட்டாக நான் தீர்ப்புக்கு போயிடுவேன். கரெக்டாக போயிடலாமா? கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்தில் இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் கட்டின புருஷே கருப்போ சோப்போ லூசோ கூசோ குட்டையோ நட்டையோ வழுக்கத்தலை இல்லாதவனோ தொப்பை இல்லாதவனோ கொரோனா வந்தவனோ கொரோனா வராதவனோ கையை தூக்குங்க பார்க்கலாம். கடங்க நேரியில் ஒருத்தரும் காலமுக்க மாட்டீங்க. பாட்டி
ரோஸ் கலர் சேலை கட்டின பாட்டி நீங்களுமா கால் அமுக்க மாட்டீங்க? 2 மூக்குத்தி பாட்டி, 2 மூக்குத்தி தங்க வைக்கிற வழியில எப்படிப்பா எவ்வளோ அழகா இருக்கு. கால் அமுக்க மாட்டீங்களா? பாட்டி பார்க்குது. கால் அமுக்கவா? இருடா கொஞ்சம் அமைதியார். கால் அமுக்கவா? நான்லாம் கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும் பொழுது அந்த வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும். அதனால தான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்கினதாக வரலாறே இருக்குன்னா, நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா பெண்களே இன்னைக்கே போங்க, உங்கள் வீட்டுக்கார காலை பச்சக்கு 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 பச்சக்குன்னு அமுக்குங்க, ஒரே நாளில் கோடீஸ்வரி ஆயிரும். ஆனால் ஒரு சின்ன விண்ணப்பம், ஒரே நாளில் கோடீஸ்வரி ஆகணுங்கிறதுக்காக அன்னபாரதி பிள்ளை வந்து சொல்லிச்சு, கோடீஸ்வரி ஆகணுமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மாங்கு 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 மாங்குன்னு அமுக்கி வீட்டுக்காருக்கு யானைக்கால் வர்ற மாதிரி செஞ்சிடாதீங்கக்கா. அதை மட்டும் அன்போடு கேட்டுக்கிட்டு ஆனால் அந்த வயலட் கலர் பாட்டி நான் தெளிவாக நோட் பண்ணிட்டேன். கோடீஸ்வரி ஆகாட்டாலும் பரவாயில்லடி, தாத்தா காலை நான் அமுக்கவே மாட்டேன்டி, அதுக்கு நான் ஏன் காலே அமுக்கிட்டு பேசாமல் போயிருந்தேன் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கிறீங்க. அப்போ நம்ம தீர்ப்பை நம்ம சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா பாதி பேர் தூக்குறாங்க பாதி பேர் தூக்கல. என்ன நீங்கள் சொன்னாலும் பெண்களின் பார்வையில் ஆண்கள் என்றைக்குமே ஹீரோவாகத்தான் பார்க்கப்படுகிறீர்கள் என்று பேசுவதற்காக சன் டிவி காமெடி ஜங்ஷன்லலாம் நீங்கள் அக்காவை பார்த்துருப்பீங்க. நகைச்சுவை சரவெடி மேலே இந்த வெடியெல்லாம் பற்ற வச்சாதான் வெடிக்கும், இந்த வெடியெல்லாம் பற்ற வைக்காமலே வெடிக்கும். சட்ட 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 சட்ட. அக்காலாம் முதல்ல எந்த கலர் இருந்தாங்க தெரியுமாயா? ஐஸ்வர்யா ராய் கலரில் சும்மா தக்க 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 மின்னுவாங்க. ஆனால் அந்த பட்டாசு மாதிரி வெடிச்சு வெடிச்சே பூரா அந்த பாதி வெடி அவங்க மேலேயே வந்து விழுந்து பாவம் கரிஞ்சு போய் அதில் 4 ஜோக் வந்து அந்த அளவு மக்களுக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட பாசத்திற்குரிய அன்பு சகோதரி நல்லா அருமையாக பாடுவாங்க. பாசத்திற்குரிய சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் மங்கையர்கரசிக்கா வந்திருக்காங்க. ஒரு பெரிய ஜோரான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். அவங்க அம்மா ரொம்ப அருமையான ஒரு பேச்சாளர், அவங்க மாமா தாய் மாமா அப்படி அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு அழகான ஒரு பட்டிமன்ற வழி வந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அதற்காகவே ஒரு பெரிய ஜோரான ஒரு கைத்தட்டல் அக்காவுக்கு கொடுத்துடலாம். அவங்களுக்கு சார்பாக வந்திருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னால் ரோஹிணி அவர்களை பற்றி நான் அறிமுகப்படுத்துகிறேன்னா, இங்குள்ள ஆண்கள்லாம் நீங்கள் நினைக்கணும், ரோஹிணி பேசினதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களும் நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா? நல்ல வேளை இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி நமக்கு அமையலடா, இன்றைக்கே போய் ஐயனார் காலில் விழுந்து கதறி சூடத்தை ஏற்றி நம்ம கண்டிப்பாக கும்பிட்டுருங்கயா நீங்கள் நினைப்பீங்க. அந்த அளவு பேச்சு ஒன்றும் பார்க்கத்தான் அப்படி இருக்குதுயா, திடீர்னு பார்த்தா க்ளோஸ்அப்பில் மூஞ்சி பார்த்த மாதிரி இருக்கும். அந்த அளவு பேச்சு ஒன்றும் அவ்வளோ தூரம் வீரியமான பேச்சாக இருக்கும். நகைச்சுவை வந்து ரொம்ப இலகுவாக கையாளக்கூடிய பெண் பேச்சாளர்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைவு. ஆனால் அந்த நகைச்சுவையை ரொம்ப அழகாக பேசக்கூடிய ஒரு சிறப்பு மிக்கவர் தான் பாசத்திற்குரிய அன்பு சகோதரி ரோஹிணி. சாத்தூரில் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கக்கூடிய ரோஹிணி அவர்களுக்கு ஒரு பெரிய மேடம், எஸ்கூஸ் மீ மேடம், இந்த இது எலெக்ஷனில் எதுவும் நிற்க போகிறீங்களா? தாத்தா கை காட்டினார், ஓகே, அவர் பின்னாடி திரும்பி பார்த்தாரு, பார்த்தீங்களா? பாட்டி பார்க்குறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறார். இங்கே கை காமிச்சிட்டு வீட்டில் போய் மொந்துன்னு அடி வாங்கவா? ஆனால் எலெக்ஷன் நிற்கிற மாதிரியே ஒரு இதுதான். ஆனால் நாங்களாம் குரலால் பேசும்போது அழகாக விரலால் வித்தை காட்டி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பட்டிமன்றத்தின் ஆஸ்தான பேட் இசைக்கலைஞர், நல்ல ஒரு அருமையான குணத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய கெனடியனை வந்திருக்காங்க. ஒரு பெரிய ஜோரான கைத்தறல கொடுத்துடலாம். இதெல்லாம் தாண்டி எங்களெல்லாம் இந்த அழகான மேடைக்கு ஏற்றி ஒரு பொண்ணு கிளம்புறதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் 3 பொண்ணுங்களை கிளப்பி இந்த மேடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிற யாருன்னா இந்த பட்டிமன்ற அழகாக ஒருங்கிணைப்பாளர் பாசத்திற்குரிய என்னுடைய அன்பு கணவர் செல்வராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு பெரிய ஜோரான கைத்தட்டல் அவங்களுக்கு கொடுத்துடலாம். என்னுடைய அன்பு அப்பா அவர்கள் வந்திருக்காங்க. தர்மராஜ் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். குடும்பமே சேர்ந்து நாங்கள் இன்றைக்கி கடங்கநேரிக்கு வந்துடும், குடும்பம் மொத்தம் உப்மாவா அப்படிங்கிற மாதிரி. சமீபத்தில் வேதாரண்யத்தில் என்னுடைய பட்டிமன்றத்தை பார்த்தாங்க. ரொம்ப நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன், ஏன்னா அவங்க உடல் ஒத்துழைக்காது. ஆனால் வேதாரண்யத்தில் நிகழ்ச்சியை பார்த்துட்டு, வேதாரண்ய ரசிகர்கள் எப்படின்னு நமக்கு தெரியும், ஆனால் வேதாரண்யத்தில் நிகழ்ச்சியை பார்த்துட்டு உன் நிகழ்ச்சிக்கு வரவேமா வந்து முதலாக சேர் போட்டு உட்காந்துறதுக்காகவே ஒரு பெரிய தில்லு வேணும். அன்னைக்கு ஒரு பாட்டு பாடினங்கய்யா, அந்த பாட்டு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகர்கள் இருந்தால் ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். ஆஹா, செவாலியர் சிவாஜி கணேசன் ரசிகர்கள் இருந்தால் ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் இருந்தால் ஒரு கைத்தட்டல்.
எல்லாத்துக்கும் இங்கே மட்டும்தான் சொத்து சொத்துன்னு வருது, இங்கே பூரா சுச்சா பாய்ப்பே கிடக்கு. தலை ரசிகர்கள் இருந்தால் ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். இல்லைய தளபதி விஜய் ரசிகர்கள் இருந்தா உசுப்பேத்திரங்கிட்ட உம்மனும், உசுப்பேத்திரங்கிட்ட உம்மனும், கடுப்பேத்திரங்கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இதை சொல்லி முடிக்கல. முந்தானது தூத்துக்குடியில் குபீர்னு ஒருத்தன் எஞ்சான். அக்கா அப்பெல்லாம் ட்ரெண்டு மாறிடுச்சுன்னா. என்னடா மாறிச்சுன்னு, நமக்கு வரக்கூடிய பொண்டாட்டி கம்முனும் கொழுந்தியா கும்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் கான் போயிட்டான். மேடையில் எனக்கு பேச எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? பேசுறதை விடுங்க, ஒரு பாட்டை ஆரம்பிச்சேங்க. கம்மலா நான் இருந்தா, கம்மலா நான் இருந்தா அப்படின்னு இல்லை, கீழேருந்து இந்த மாதிரி ஒரு வாண்டு எஞ்சி அதை அடகு வைக்க நான் இருக்கேன் காண்டான். ரோட்டில் ஒருத்தன் பாடிக்கிட்டே போனான். எனக்கு நான் ஏற்கனவே பிறந்தவள் இவளோ சத்துன்னு அடித்தேன். உனக்குன்னா ஏற்கனவே பிறந்தா உனக்கு அக்கா முறை வேணும்டா, என்னடா நீலாம் பாட்டு பாடுற. ஆனால் அன்னைக்கு எம்ஜிஆர் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் எல்லாரும் கைத்தட்டல் கொடுத்தீங்க. இந்த அன்னபாரதியோட ரசிகர்கள் இருந்தால் ஒரு கைத்தட்டல். ஐயோ ஐயா, எனக்கு நீங்கள் பேமெண்ட்டே வேண்டாங்க ஐயா, இந்த கைத்தட்டலே போதுங்க ஐயா. அதுக்காண்டி கொடுக்காம விட்றாதீங்க. ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம். சத்தியமா இன்னைக்கு இந்த மக்களுடைய வெள்ளேந்து சிரிப்புக்கு முன்னாடி பணம்லாம் ஏமாத்துறங்க. பணம் வச்சிருக்கவங்கள பணக்காரனா? பணம் வச்சிருக்கவங்கள பணக்காரனா? ஆமாவா? பணம் வச்சிருக்கவன் பணக்காரன் ஐயா? பணம் வச்சிருக்கலாம் பணக்காரன் இல்லைங்க. எவன் படுத்த உடனே தூங்குறானோ அவன்தான் பணக்காரன், அவன்தான் கோடீஸ்வரங்க. ஆடி கார்ல பணம் பணக்காரனா? இன்னைக்குள்ள காலகட்டத்தில் யார் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள். நம்ம கை கொண்ட ஐயனாரின் அருளால் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கோடீஸ்வரர்கள் அப்படின்ட்டு சொன்னா இதெல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எத்தனை பேருக்கு கிடைக்குது? பிறக்கும் பொழுது பனிக்குடம் உடைகிறது, பிறக்கும் பொழுது தாயின் பனிக்குடம் உடைகிறது, இறக்கும் பொழுது மண்குடம் உடைகிறது, இருக்கும் பொழுது யாருடைய மனமும் உடையாமல் பார்த்து கொள்வதுதான் ஒரு மனிதனுடைய தனி சிறப்பு அப்படின்ட்டு சொன்னா. ஒரு கோபம் 10 நோயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிரிப்பு தான் 1000 நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்கு அப்படின்ட்டு சொன்னா நல்லா மனசு விட்டு ஜோரா சிரிச்சு ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். துன்பம் வரும் வேளையில சிரிங்க, துன்பம் வரும் வேளையில சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாலும் உடல் துடிக்கையில் யாருதட்டில் பொங்கி வரும் சிரிப்பு, இது கீழ்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு, இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. நான் சிரிக்கிற சிரிக்கிற சிரிப்பு வல்ல, நான் அழுகிற அழுகிற அழுக வல்ல. துன்பம் வரும் வேளையில கூட சிரிங்கேன்னு வள்ளுவர் சொன்னார். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய துன்பம் வரும் பொழுது அந்த துன்பத்தை துன்பத்தால விரட்டணுமா, அப்படின்னா தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்ட்டு வள்ளுவருடைய அந்த குரலை வணங்கி அருமையான ஒரு நகைச்சுவை பட்டிமன்றம் ஏற்பாடு பண்ணணும், மக்கள் சிரிக்கணும்னு நினைத்த அந்த விழா கமிட்டியாளருக்கே ஒரு பெரிய மனமார்ந்த நன்றிகளையும் மீண்டும் ஒரு முறை அஞ்சாலி வம்சத்தினரையும் வணங்கி உடனடியாக என்னுடைய முன்னுரையை நிறைவு செய்து